ஐயா போட்டு பாட்டு யாரும் தூக்க போட்டாங்க பையில தண்ணை வச்சேன்னா பாட்டுல குழந்தை வெட்டி விட்டேனடா நான் சேர்ந்து ஒரு குழந்தை பத்துக்கலாம் நான் சேர்த்தேன் நல்லா வெள்ளையா போகட்டா மூஞ்ச பாட சரி அதுல பாதி இதுல பாதி போட்டு புறப்படு அவனை ஜாக்கிரதை இருக்க வேண்டாம் முதல் குழந்தையை கொண்டு குவித்திருக்கிறோம் காராகரகத்தில் அடைத்திருக்கிறோம் திருமணம் முடிந்து குழந்தை இல்லை என்று எத்தனையோ பேர் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நமக்கு அழகான ஒரு ஆத்மாவை கொண்டாடி அந்த குழந்தையை கொண்டாடி கொண்டு குவித்து விட்டாடி 300 நாள் சுமந்து பெற்றெடுத்தேனே அவருடைய மனதில் இரக்கமில்லாமல் நான் பெற்றெடுத்த குழந்தைகளை கொன்று விட்டானே அந்த படுபாவி பெற்ற வயிறு பற்றி எரிகின்றது என்றவா இது என்ன ஐயா சோதனை எங்களுக்கு இருவருக்கும் நேர்ந்த வேதனை ஆண்டவா இப்படி விதி என்ன வெள்ளத்தில் தள்ளி எங்களை வேடிக்கை பார்க்கலாமா இதற்காகத்தான் எங்கள் இருவருக்கு திருமணத்தை செய்து வைத்த ஆண்டவா இந்த பாவி நான் பெண்ணாக இந்த உலகத்தில் எதற்காக பிறக்க வேண்டும் நான் பெண்ணாக பிறந்து இவ்வுலகத்தில் என்ன இன்பத்தை அனுபவித்து எனது வாழ்வை இப்படி கலந்து விட்டது பெண்ணாக பெண்ணாகி பூமியில் பாவி நான் தோன்றினே பெண்ணாகி பூமியில் பாவி நான் தோன்றினே பூமியில் பாவி நான் தோன்றினே
நின்றேனே. என்னுடன் பிறந்த அன்னை இப்பொழுது கலவருக்கு மகன் என்ற காரணத்தினால் நான் பெற்றெடுத்த 6 பிள்ளைகளை அவருடைய மனதில் இரக்கமே இல்லாமல் என்னுடைய குழந்தைகளை கொன்று விட்டார் என்றார். அந்த படுபாவி திருமணம் வேண்டாம் என்று பலமுறை எடுத்து கூறியும் இந்த வயதான கணவனுக்கு திருமணம் செய்து வைத்து நமக்கு பிறக்கின்ற அத்தனை குழந்தைகளையும் கொன்று குவித்து விடுவேன் என்று நம்மளை சித்திரவதை செய்து கொண்டிருக்கின்றானே. 6 குழந்தைகளை கொன்று குவித்து விட்டான் படுபாவி. இந்த சிறையில் அகப்பட்டு வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் சித்திரவதை அனுபவித்துக் கொண்டு வருகின்றோமே. என்ன செய்வது? நம்முடைய விதி இதுதான் என்றால் அதை மாற்ற யாராலும் முடியாது. நேரம் காலம் வரும், அந்த படுபாவி அழிவதற்கு வழியும் கிடைக்கும். அப்படியா? உடம்பு வயிறு எரியுதுடா. என் தங்கை வயிற்றில் பிறந்திருக்கும் 6 குழந்தைகளையும் எனது கரத்தாலே வெட்டி வீசியிருந்து விட்டேன். 6 குழந்தைகளை வெட்டி வீசி எறிந்து விட்டேன் நான். 6 குழந்தைகளை வெட்டி வீசியிருக்கிறார். செய்தியை கேட்டாயா? என்ன செய்தி? அடிக்கிறவர் ஆராய்ச்சி மணி. என்ன ஓசை அது? உன் தங்கை வயிற்றிலே 7ஆவதாக நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கிறாளா? மீண்டும் 7வது குழந்தை நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கிறாளா? இந்த மாட்டேன் அவளை இதை பார்க்க வேண்டும் என்றால் பார்க்க போகிறான். புறப்படுங்கள் பாதாள. எனக்கும் தேவைக்கும் பிறந்த 6 குழந்தையை கொண்டு குடித்து விட்டானே. இன்று 7வது குழந்தை நிறமாத கர்ப்பிணியாக இருக்கிறாரு. அந்த படுபாவிகள் என்னுடைய குழந்தை எப்படி காப்பாற்றுவது? இறைவா, இறைவா! பாலைவன தோலை எங்கள் வாழ்வி பாலைவன சோலை போல ஆட்சி. பொருந்தி ஒரு கோலமிடி எந்த வாழ்வி
இந்த நாட்டின் தலையெழுத்தா? உள்ளத்திலே வஞ்சமும் உதட்டிலே பஞ்சமத சிந்த பேசும் கையவர்கள் அல்லவா இந்த நாட்டில் வாழ்கின்றார்கள். நான் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லையே. மாணவர்கள் கல்வி போதித்து அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்று எவ்வளவோ பாடுபட்டேனே. இப்படிப்பட்ட நல்ல உள்ள படத்தை எனக்கு இப்படிப்பட்ட ஒரு தன்மையை தெரிவிக்க வேண்டுமா? நமக்கு பிறந்த 6 குழந்தைகளை கொண்டு குவித்து விட்டானே. 7வது குழந்தை நிறமாத கற்பனையாக வயசானவன் பார்த்தா எப்படி ஏன்டா இந்த பாய்க்கெல்லாம் ஒரு ஈரம் மனசுல ஈரம் இருக்குதாடா. ஒரு நல்ல மனசே இருக்காது அவனுக்கு. மாப்பிள்ளையா பாடம் சொல்லி கொடுத்த குருடா. நல்லா இருக்கும். நல்ல சாவு வராது உனக்கு. என்னமா எழுது கொண்டிருக்கிற செல்லம்? இந்த சிசுகளை பாவுன்னு சொன்னான் படுபாவி. அவன் நல்லவனால அவனை கெடுக்கிட்டே நீ தான் இவங்க தான் ஊசி போட்டு ஒரு பாய்ந்த கால்சான். இந்த குறிக்க அடிச்சு கை போட்டு இங்க வருவதற்கு என்னென்ன காரணம்? எதற்காக எங்களை தேடி வந்திருக்கீங்க? குழந்தை பிறந்துக்குது எங்களுக்கா? மாமா உனக்கு சீர் கொடுக்கறதுக்கு வந்துக்கிறேன். எப்படி அப்படி கேட்கறேன். இங்க எதுவுமே நடக்காது. போங்கடா. எதுவும் நடக்கவில்லை. தனிமையில் வாய்ப்படு. அண்ணன் மீது பாசம் இல்லையா? சிறிய குழந்தையாக இருக்கும் அழகாக உங்க மீதானா பாசம் வரும். ஒன்றுமில்லை அண்ணா. எதற்காக நான் இப்படி வீண் பிடிவாதம் பிடிக்கின்றேன்? அண்ணனுக்கு ஒரு முத்தம் கொடுவா. எனக்கு உடல் நல்ல சரி கிடையாது. சரியில்லையா? ஆமாண்ணா. சற்று நேரம் நான் ஓய்வெடுத்துக் கொள்கின்றேன். பார்க்க முடியுமா முடியாதா? அண்ணா ஒன்றும் கிடையாது அண்ணா. என்ன மறைக்கிறா? ஏய் நான் என் தம்பி வைத்து மறைக்கிறேன். ஒன்றுமில்லையா? ஒன்றுமே இல்லை. சத்தியமா உனக்கு நல்ல சாகு வராதுடா. 6 பிள்ளைகளை காட்டி கொடுத்து சாகடிச்சவன நீதான். இப்பொழுது என்னுடைய வயிற்றில் இருக்க குழந்தை நீதான். கொடுத்தது ஒன்னன், குழந்தைகளை காட்டி கொடுத்தது நான். ரெண்டு வாழை அரும் ஒன்னும் சொல்ல வர போக முடியுமா முடியாதா? என்ன மப்பத உனக்கு? ஏழாவது குழந்தை நிறமாத கற்பனையாக இருக்கும் நேரத்திலே அந்த படுவாவின் பார்வை பட்டதோ அந்த கருணையோட குழந்தை சிதைந்து விட்டது.
வசுதேவரே, கவலை கொள்ள வேண்டாம். யாரது? தேவர்கள் ஒன்றாக சேர்ந்து இதோவா இந்த பாதாள சிறையிலே அசிரியர் வாக்காக உரைக்கின்றோம். உனது மனைவி தேவகி வயிற்றில் இருந்த 7வது கருவானது கம்சன் பார்வை பட்டவுடன் களையவில்லை. அந்த கருவை மாற்றம் செய்திருக்கிறோம். எப்படி? உன் தங்கை கம்சனின் தங்கை தேவகி வயிற்றிலே 7வது குழந்தை தேவகியின் தங்கை ரோகிணி வயிற்றிலே பலராமனாக பிறப்பான். ஆதலால் வசுதேவா, உன் மனைவி தேவகி வயிற்றில் பிறக்கும் 8வது குழந்தை யார் தெரியுமா? அதர்மங்களை அழித்து தர்மத்தில் நிலைநாட்டக்கூடிய ஆண்டவன் அந்த வைகுந்த வாசன், பார்க்கடல் வாசன், அந்த ஆபத் பாண்டவன். உலகத்திலே அதர்மங்கள் தலைவிரித்து ஆடுகிறது. ஆகையால் உன் மனைவி தேவகி வயிற்றிலே ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரம் அஷ்டமி திதியிலே 8வது குழந்தையாக அழகான ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். அந்த நேரத்திலே இந்த குழந்தையை பார்த்தவுடன் கம்சன் கொன்று விடுவான். இந்த குழந்தை வளர வேண்டும் என்றால் அதற்கு நீதான் உபாயம் செய்ய வேண்டும். என்ன செய்யணும் சுவாமி? உனது நாட்டுக்கு யமுனை ஆற்றை கடந்த ஆயர்பாடி இருக்கிறது. அந்த ஆயர்பாடியில நந்தகோபன், யசோதை அவர்களுக்கு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. அந்த பெண் குழந்தை இரவோடு இரவாக அடாமழை பெய்தாலும் அந்த குழந்தையை இங்கு எடுத்து வந்துவிடு. உங்களுக்கு பிறந்த இந்த 8வது ஆண் குழந்தையை அந்த ஆயர்பாடியிலே விட்டுவிடு. காலம் யார் என்று பதில் சொல்லும். இப்பொழுதே போ. அசிரியர் தேவர்கள் நாங்கள் இப்பொழுதே பாதாள சிலவுகளை இதோ கதவுகளை திறக்கின்றோம். ஆயர்பாடி என்று சொல்லக்கூடிய யசோதை நந்தகோபனிடம் இப்போதே குழந்தையை சேர்த்து விடுகின்றேன். அங்க இருக்கின்ற பெண் குழந்தையை இந்த படுபாவிடம் கொண்டு வந்து ஒப்படைக்கின்றேன்.